ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐநார் துணியில் வந்து இன்றைக்கி வந்து வானதியுடைய மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக நிலாவும் சோழன் பாண்டியன் சேரன் எல்லாருமே வந்து ரெடியாக வராங்க. அப்போது வந்து என்ன சோழன் இது ட்ரெஸ்ஸு, இதை தான் வந்து மெடிக்கல் ஷாப்புக்கு நீங்கள் போயிட்டு வர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நிலா, இது இந்த ஷர்ட்டுக்கு என்ன நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறா. இல்லை இது நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறா. ஓகே, உனக்கு பிடிக்கலனா ஓகே, நான் வேறு சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷர்ட் வந்து வேறு ஷர்ட் மாற்றிட்டு வந்தேனே, இது எப்படி இருக்குது சோலா? இந்த மாதிரி தான் வெளியில் போனால் போகணும். எப்போ பாரு வந்து ஏதாவது ஒரு ஷர்ட்டு போட்டு நல்லா இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம போகிறோம், அதுவும் வானதி வந்து முதல் முறையாக முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். எப்பவுமே நீட்டாக இருக்கணும், அங்கே வந்தால் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வான் பண்ணி கூட்டிகிட்டு போகிறா. சரி, நான் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து நாங்கள் வெளியூருக்கு போகிறோம், அதுவும் ஹனிமூனுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். உடனே வந்துட்டு பாண்டியன் வந்துக்கிட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேரனாவும் போயிட்டு வாங்க, சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பல்லவன் வந்துட்டு நீங்களுமா அண்ணி நல்லா ஜாலியாக இருந்துட்டு வாங்க அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிலாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நிலா வந்துட்டு நாம் மட்டும் போனால் நல்லா இருக்காதுங்க, நம்ம எல்லாருமே போனால் தான் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம தனியாக போய் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம போயிட்டு ஒரு இடத்துல எல்லாருமே ஸ்டே பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் போயிட்டு ஊர் சுற்றினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறா. சரி ஓகே, இந்த வாக்குவாதம் வந்து வேண்டாம். பலவா நம்ம வந்து ஈவினிங் வந்து நம்ம பேசிக்கலாம், அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வானதியை காட்டுறாங்க. வானதி காட்டணுன்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியா இது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நான் நினச்சி கூட பார்க்கல பாண்டியா, உன்னால தான் வந்து நான் இவ்வளோ முன்னேறதுக்கான காரணமே நீ தான், எப்பயுமே நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பாண்டி வந்துட்டு நான் உன் கூட தாண்டி இருக்க போகிறேன், வேறு எங்கேயும் நான் போயிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு இனிமேல் கடையோட வரவு செலவு கணக்கு எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீ எல்லாமே நோட் பண்ணிக்கோ, இனிமேல் என்கிட்ட வர காசு எல்லாமே உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கார் வருது. காரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இறங்குறாங்க, ஒவ்வொருத்தராக இறங்கிட்டு இருக்காங்க. வந்து நிலா வந்துட்டு இருக்காங்க. நிலா அக்கா நீங்கள் வருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நம்ம கடை வானதி, நான் வந்து வராமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறா. சரிங்கக்கா, தேங்க்யூக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து வானதியுடைய அப்பா அம்மா எல்லாருமே வராங்க. வந்துட்டு ஏமா இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்டி நைட்டெல்லாம் இங்கே தானே வேலை செஞ்சுருந்தேன், அதுக்குள்ளே ஏன் வரலன்னு சும்மா நொய் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. பாண்டியன் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்தது இருக்கிறத பார்த்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குடும்பத்துலேயும் மாறி பேசிக்கிறாங்க. உடனே வந்து பாண்டியனுடைய அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்தது. பொண்ணுடைய கடைக்கு வந்து வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ லேட்டாக வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிறாங்க. உடனே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு அவங்க வந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. வானதி இருந்துக்கிட்டு வாங்கம்மா, நீங்கள் வந்து ரிப்பன் கட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து கட் பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சரி போங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து அழகாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. வானதி வந்து இந்த மாதிரி பண்ணதெல்லாம் யாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோழனுக்கும் பாண்டியனுக்கும் ஒரு சின்ன ஒரு இதாகுது. அந்த பர்த்டே கிஃப்ட் வந்து ஒன்று புஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது வந்து புஷ் பண்ணுறாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பல்லவன் தலையிலே வந்து விழுந்துருது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியாக தான் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறதுல வந்து ஒரு சின்ன இது வந்து நீ விளக்கேற்றுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்து விளக்கேற்று, ஏன்னா நீ தான் இந்த கடையோட ஓனரு அப்படிங்கிற மாதிரி வந்து வானதியுடைய அம்மா வானதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக நகையெல்லாம் மூட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் நல்லா வேண்டிக்கிட்டு சீக்கிரமாக நகை முகறதுக்கான வழியை தேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீ இது கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விளக்கேற்றி முடிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு அடுத்தது வானதி வந்து அவங்களுடைய, அதாவது பல்லவன் பாண்டியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பா கிட்ட போயிட்டு மாமா நீங்கள் தான் வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுதான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் கடையில் வந்து மருந்து தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது, நான் சாப்பிட்ற மாதிரி ஐட்டம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் இருக்காங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு க்ரீம் மாதிரி ஒன்று வாங்குறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு போட்டுக்கோங்க, இது நிறைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேரா ஒரு 250 ரூபா இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 250 ரூபா கொடுத்தோன்னே அவன் வந்து 500 ரூபா நோட்டு கொடுத்துருப்பாங்க போல். 250 ரூபா நோட்டு கொடுத்துட்டு மீதி 250 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு பல்லவன் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறாரு. நிலாக்கிட்டையும் சொல்கிறாங்க, நிலாக்கா நீ எதாவது வாங்கிக்கோங்களாங்க்கா, என்கிட்ட சேஞ்ச் இல்லைக்கா அப்படின்னு ஒன்று ஒரு பர்ஃப்யூம் ஒன்று கேட்குறாங்க. பர்ஃப்யூம் ஒன்று எடுத்து கேட்டுட்டு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது சேஞ்ச் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்துக்கிட்டு நீ ரொம்ப கெட்டிக்காரிம்மா, 250 ரூபா பொருளுக்கு 500 ரூபாயை இது பண்ணி வச்சிட்டேன், எப்படி இருந்தாலும் நீ எங்கே போனாலும் பொழைச்சிக்குவ அப்படிங்கிற மாதிரி வந்து காமெடி பண்ணி வானதியுடைய அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷத்தில் அவள் எப்படியெல்லாம் சேல்ஸ் பண்ணுறா அதெல்லாம்ன்றதெல்லாம் பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு சரி வானதி நீ பார்த்து பக்குவமாக இருந்துக்கோ, இதுதான் உன் லைஃபு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக சொல்லிவிட்டு மறுபடியும் கடைசியாகவும் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இது நகம் பத்ரோண்டி, சீக்கிரமாக நகையும் மீட்டு முடிச்சிரு, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த செலவு தானே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு பெரிய கிளாஸ் நடக்குதுங்க. சேரன் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்து நிலா வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அனிமோன்
பொண்டாட்டியும் போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யாருமே வரக்கூடாது, நான் மட்டும் தான் என் பொண்டாட்டி கூட போகணும், நாங்கள் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிடா, நீ தனியாக போகணுன்னு தானே ஆசைப்பட்ற, நாங்களும் அது தான்டா ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சரண் அண்ணா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இல்லை இல்லை, நீ வந்து நிலா வந்து இது 2 டைம் டல்லாக இருந்தனாவே 3வது டைமு நீயே வந்து இது பண்ணிவிடுவ, இந்த பல்லவனை நம்பவே முடியும், பல்லவனை விட நீ தானே டேஞ்சர் எனக்கு, தயவு செஞ்சு சொல்ல, நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகணும்னு நினைக்கிறோம், நீ தயவு செஞ்சு வராத, நீ வந்து நீ நிலாக்கிட்ட என்ன சொல்லுவியே தெரியாது, ஆனால் நீங்களாம் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி